ஓம் சாந்தி. செப்டம்பர் 17, 2025. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவு செய்வதன் மூலம் சத்தோப்பிரதானம் ஆகுவதுடன் கற்பதன் மூலம் நீங்கள் ஒரு வருமானத்தையும் சேமித்துக் கொள்ள வேண்டும். கற்கும் நேரத்தில் உங்கள் புத்தி இங்கும் அங்கும் அலைபாயக்கூடாது. கேள்வி: இரட்டை வன்முறையற்ற அறியப்படாத போராளிகளுக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ள வெற்றி என்ன, ஏன்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் மாயையை வெற்றி கொள்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் ராஜ்யத்தை ராவணனிடமிருந்து நிச்சயமாக மீண்டும் கைப்பற்றுவதே உங்கள் இலக்காகும். இந்த யுக்தி நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் நீங்கள் கடவுளை நேரடியாக உங்களுடன் வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் யோக சக்தியின் மூலம் வெற்றி அடைகின்றீர்கள். மன்மனாபவ் என்னும் மகா மந்திரத்தின் மூலம் நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுவதுடன் அரை சக்கரத்திற்கு அதனை ஆட்சியும் செய்கிறீர்கள். பாடல்: ஓ மனிதனே, உங்கள் முகத்தை உங்கள் இதய கண்ணாடியில் பாருங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு பாபாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்ற போது உண்மையில் உங்கள் ஆசிரியர் ஷரீரதாரி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஞான கடலாகிய பாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவரும் எங்கள் தந்தையே என்ற உறுதியான நம்பிக்கையை நீங்கள் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் கற்கும் பொழுது கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் பாடசாலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் தங்கள் ஆசிரியரை நினைவு செய்வார்களே அன்றி தங்கள் தந்தையை அல்ல. பாபாவும் உங்கள் ஆசிரியர் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் எந்த பெயரிலும் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. ஆத்மாக்கள் தந்தை கூறுவதை கேட்கின்றார்கள் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சத்யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இவ்வாறு இல்லை. இந்த சங்கமயுகத்தில் மாத்திரமே நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதுகின்றீர்கள். இந்நேரத்தில் எங்கள் தந்தையே ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஏனெனில் அவரே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் 2 வேலைகளையும் செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் சிவ் பாபாவுடன் கற்கின்றீர்கள். இது ஒரு கல்வியாகும். இது யோகமும் ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்களே கற்கின்றீர்கள். பரமாத்மா உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் நேர் முன்னிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அதில் மேலும் அதிக நன்மை உள்ளது. பல குழந்தைகள் மிக நன்றாக நினைவில் நிலைத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடையும் பொழுது அது தூய்மையின் சக்தியை பெறுவது போன்றிருக்கும். சிவ் பாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என உங்களுக்கு தெரியும். இதுவே உங்கள் யோகமும் வருமானமும் ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆக வேண்டும். நீங்கள் சத்தோப்பிரதானமாக ஆகிக் கொண்டிருப்பதுடன் செல்வத்தையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களை ஓர் ஆத்மாவாக கருத வேண்டும். உங்கள் புத்தி வேறு எங்கும் அலைபாயக்கூடாது. இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கின்ற போதும் சிவ் பாபா எங்களுக்கு கற்பிப்பதற்காக ஓர் ஆசிரியராக வருகின்றார் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அவரே ஞானம் நிறைந்தவரும் எங்களுக்கு கற்பிப்பவரும் ஆவார். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாங்களே சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்களும் கலங்கரை விளக்கங்களும் ஆவோம். நாங்கள் ஒரு கண்ணில் அமைதி தாமத்தையும் மறு கண்ணில் ஜீவன் முக்தி தாமத்தையும் கொண்டுள்ளோம். இதில் கண்கள் என்ற கேள்வி அல்ல. நீங்கள் ஆத்மா என்ற 3வது கண்ணை பற்றி பேசுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது கேட்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது இந்த சமஸ்காரங்களையும் உங்களுடன் எடுத்து செல்வீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையுடன் யோகத்தை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சத்யுகத்திற்கு வந்ததிலிருந்து நீங்கள் பிரிந்திருந்தீர்கள். அதாவது நீங்கள் தந்தையுடன் யோகத்தை கொண்டிருக்கவில்லை.
இப்பொழுது நீங்கள் தந்தையைப் போன்று யோகிகள் ஆகின்றீர்கள். கடவுள் ஈஸ்வர் உங்களுக்கு யோகத்தை கற்பிப்பதனால் அவர் யோகேஸ்வர் என அழைக்கப்படுகின்றார். நீங்கள் யோகேஸ்வரரின் குழந்தைகள். அவர் யோகம் செய்ய வேண்டியதில்லை. அந்த ஒரே ஒருவரே உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றவரான பரமாத்மாவான பரம தந்தை ஆவார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு யோகேஸ்வர் அல்லது யோகேஸ்வரி ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் ராஜராஜேஸ்வரி, அதாவது இளவரசர் இளவரசிகள் ஆகுவீர்கள். அந்த ஒரே ஒருவரே உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றவரான கடவுள் ஆவார். அவரும் இதனை கற்கவில்லை, ஆனால் அவர் இதனை கற்பிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா தனது இறுதி பிறவியில் யோகத்தை கற்று பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகினார். மக்களும் ஸ்ரீ கிருஷ்ணரை யோகேஸ்வர் என அழைக்கின்றார்கள். ஏனெனில் இந்நேரத்தில் அவரின் ஆத்மாவும் கற்கின்றார். அவர் யோகேஸ்வரருடன் யோகம் கற்று ஸ்ரீ கிருஷ்ணர் அந்தஸ்தை பெறுகின்றார். அவர் தந்தையினால் பிரம்மா என பெயரிடப்படுகின்றார். முதலில் அவருக்கு லௌகீக பெயர் இருந்தது. பின்னர் அவர் மரணித்து வாழ்ந்தார். ஆத்மாவே தந்தைக்கு உரியவர் ஆக வேண்டும். நீங்கள் தந்தைக்கு உரியவர் ஆகும் பொழுது நீங்கள் மரணித்து வாழ்கின்றீர்கள் என்றே அர்த்தம். நீங்களும் தந்தையுடன் யோகம் கற்கின்றீர்கள். நீங்கள் இந்த சமஸ்காரங்களை உங்களுடன் அமைதி தாமத்திற்கு எடுத்து செல்கிறீர்கள். பின்னர் உங்கள் வெகுமதியின் புதிய பாகங்கள் வெளித்தோன்றும். அங்கு நீங்கள் இந்த விஷயங்களை நினைவு செய்ய மாட்டீர்கள். இந்நேரத்திலேயே தந்தை உங்களுக்கு இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் பாகம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. அது பின்னர் மறுபடியும் புதிதாக ஆரம்பமாகும். தந்தை வருவதற்கான ஓர் எண்ணத்தை கொண்டிருப்பதை போல் தந்தையும் கூறுகின்றார், நான் வந்ததும் பேச ஆரம்பிக்கின்றேன். அங்கு நான் எப்பொழுதும் அமைதியில் இருப்பேன். பின்னர் நாடகத்திற்கு ஏற்ப அவருடைய பாகம் ஆரம்பமாகிறது. அவர் வரவேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்ததால் அவர் இங்கு வந்து தனது பாகத்தை நடிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் ஒரு சக்கரத்திற்கு முன் செய்ததை போன்று உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இதனை கேட்கின்றீர்கள். நாளுக்கு நாள் தொடர்ந்தும் வளர்ச்சி இடம்பெறும். பெரிய ராஜரிகமான மண்டபங்களும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் வரும். அங்கு பிரபல்யமான மக்களும் வருவார்கள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்து நீங்கள் கூறுவதை கேட்பார்கள். நாளுக்கு நாள் செல்வந்தர்கள் தொடர்ந்தும் வறியவர்களாக ஆகுவதால் அவர்களுடைய முதுகு வயிற்றுடன் ஒட்டி விடுகிறது. அத்தகைய அனர்த்தங்களும் ஏற்படும். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வயல் நிலங்கள் போன்றவையும் பெரு வெள்ளத்தில் மூழ்கிவிடும். நிச்சயமாக இயற்கை அனர்த்தங்களும் உள்ளன. விநாசம் இடம்பெறவே வேண்டும். அவை இயற்கை அனர்த்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நிச்சயமாக விநாசம் இடம்பெற வேண்டும் என புத்தி கூறுகிறது. மறுபக்கத்தில் அவர்களுடைய குண்டுகள் தயாராகிவிட்டன. இயற்கை அனர்த்தங்களும் இங்கே இருக்கும். இதனை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு பெரும் தைரியம் தேவை. அங்கதனின் உதாரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. எவருமே அவரை அசைக்க முடியவில்லை. நான் ஓர் ஆத்மா என்ற ஸ்திதியை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஷரீர உணர்வுகள் அனைத்தும் தொடர்ந்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். சத்யுகத்தில் காலம் வரும்பொழுது நீங்கள் இயல்பாகவே உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி ஒரு குழந்தை ஆகுவீர்கள் என்ற ஒரு காட்சியை காண்பீர்கள். அவர்கள் தங்கள் ஷரீரத்தை நீக்கிவிட்டு ஒரு புதிய ஷரீரத்தினுள் பிரவேசிப்பார்கள். அங்கு தண்டனை போன்றவை இல்லை. நாளுக்கு நாள் நீங்கள் நெருங்கி வருவீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னுள் பதியப்பட்டுள்ள பாகம் தொடர்ந்தும் வெளிப்படுத்தப்படும். நான் அதனை குழந்தைகளுக்கு தொடர்ந்தும் கூறுவேன். பின்னர் தந்தையின் பாகம் முடிவடையும். உங்கள் பாகங்களும் முடிவடையும். அப்பொழுது உங்கள் சத்யுகத்தின் பாகம் ஆரம்பமாகும். இப்பொழுது நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும். இந்நாடகம் மிகவும் கவனத்துடனும் விவேகத்துடனும் உருவாக்கப்பட்டது. நீங்கள் மாயையை வெற்றி கொள்கிறீர்கள். அதற்கு காலம் எடுக்கும்.
ஒரு புறம் அம்மக்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் இதுவே சந்தோஷதாமம் எனவும் எண்ணுகிறார்கள். மறுபுறம் அவர்கள் பாரதத்தின் நிலையை பற்றி பாடுகிறார்கள். அது மேலும் அதிக அளவில் தமோ பிரதானம் ஆகிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப அது தொடர்ந்தும் பெரும் வேகத்துடன் தமோ பிரதானம் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் சத்தோ பிரதானம் ஆகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது நெருங்கி வருகின்றீர்கள். இறுதியில் நிச்சயமாக வெற்றி உங்களுடையதே. விரக்தி கூக்குரலின் பின்னர் அங்கு வெற்றி முழக்கம் இருக்கும். நெய்யாரும் பாயும். நெய் விலைக்கு வாங்க வேண்டும் என்றில்லை. உங்கள் அனைவரிடமும் முதற்தரமான பசுக்கள் இருக்கும். நீங்கள் இப்பொழுது மிக மேன்மையானவராக ஆகின்றீர்கள். உலக வரலாறும் புவியலும் மீண்டும் இடம்பெறும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து உலகின் வரலாற்றை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். இதனாலேயே பாபா உங்களை எழுதும்படி கூறுகின்றார். வந்து எவ்வாறு உலக வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இது கலியுகம் என்பதால் சத்யுகம் நிச்சயமாக மீண்டும் வரும் என விவேகமான குழந்தைகள் கூறுவார்கள். உலக சக்கரம் 100,000 வருடங்கள் என சிலர் கூறுகிறார்கள். எவ்வாறு அது மீண்டும் இடம்பெற முடியும் என கேட்கிறார்கள். இங்கு சூரிய சந்திர வம்சங்களின் வரலாறு இல்லை. இச்சக்கரம் இறுதி வரை மீண்டும் எவ்வாறு இடம்பெறுகிறது என அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தமது ராஜ்யம் எப்பொழுது மீண்டும் வரும் என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு ராம ராஜ்யத்தையும் தெரியாது. இப்பொழுது உங்களுடன் தந்தை இருக்கின்றார். சர்வ சக்திவானான கடவுளை தங்கள் பக்கம் நேரடியாக வைத்திருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். தந்தை உங்களை வன்முறையில் ஈடுபட செய்வாரா? ஒருவரை கொல்வது வன்செயலாகும். மாபெரும் வன்செயல் காமவாளை பயன்படுத்துவதாகும். நீங்கள் இப்பொழுது இரட்டை அகிம்சாவாதிகள் ஆகின்றீர்கள். அங்கு வன்முறையற்ற அதிமேன்மையான தேவ தர்மம் இருக்கிறது. அங்கு அவர்கள் சண்டையிடுவது அல்லது விகாரத்தில் ஈடுபடுவதோ இல்லை. இப்பொழுது நீங்கள் யோக சக்தியை கொண்டிருந்தாலும் எவருமே இதனை புரிந்து கொள்ளாததால் சமய நூல்களில் அவர்கள் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மத்தியில் யுத்தம் இடம்பெற்றது என எழுதியுள்ளார்கள். எவருமே வன்முறையற்றது என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்து கொண்டீர்கள். மறைமுகமான போர் வீரர்களாகிய நீங்கள் அறியப்படாதவர்கள், ஆனால் புகழ் பெற்றவர்கள். எவராவது உங்களை போர் வீரர்கள் என கருதுவார்களா? அனைவரும் உங்களிடமிருந்து மன்மனாபவ் என்ற செய்தியை பெறுவார்கள். இது மகா மந்திரமாகும். இந்த விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்த விஷயங்கள் சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும் இருப்பதில்லை. இந்த மந்திரத்தின் மூலம் உங்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதும் அதன் பின்னர் அதற்கான தேவை இல்லை. நீங்கள் சக்கரத்தை சுற்றிய பின்னர் இங்கு எவ்வாறு வந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு மகா மந்திரத்தை கொடுக்கின்றார். நீங்கள் பின்னர் அரை சக்கரத்திற்கு ஆட்சி செய்வீர்கள். நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை கிரகித்து மற்றோரையும் அவற்றை கிரகிக்க தூண்ட வேண்டும். பாபா உங்களுக்கு கூறும் அறிவுரை: நீங்கள் அட்டவணையை வைத்திருக்கும் பொழுது நீங்கள் அதிக அளவு மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு பதிவேட்டில் நல்லது, மிக நல்லது, மிக சிறப்பானது என்பன இருக்கும். சிலர் நன்றாக கற்பதையும் மற்றோர் கவனம் செலுத்துவதே இல்லை என்பதையும் நீங்கள் உணர்கின்றீர்கள். ஆகவே அவர்கள் சித்தியடைவதில்லை. இங்கே இக்கல்வி எல்லையற்றது. தந்தையே ஆசிரியரும் குருவும் ஆவார். ஒவ்வொரும் ஒருமித்தே உள்ளார்கள். இந்த தந்தை மாத்திரமே மரணித்து வாழுங்கள் என்று கூறுகின்றார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்கள் தந்தையாவேன். நான் பிரம்மாவின் மூலம் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்றேன். அவரே இடையிலுள்ள முகவராகின்றார். நீங்கள் அவருடன் யோகம் செய்யக்கூடாது. உங்கள் புத்தி இப்பொழுது கணவர்களுக்கெல்லாம் கணவரான
மணவாளனாகிய சிவனுடன் இணைக்கப்பட வேண்டும். அவர் இவர் மூலமாக உங்களை தனக்கு உரியவராக ஆக்கியுள்ளார். அவர் கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது எனது பாகத்தை பூர்த்தி செய்துவிட்டேன். நான் தந்தையுடன் வீட்டிற்கு மீண்டும் செல்ல வேண்டும். முழு உலகும் இப்பொழுது தமோபிரதானம் ஆகியுள்ளது. 5 தத்துவங்களும் கூட தமோபிரதானமாக உள்ளன. அங்கே அனைத்தும் புதியதாகவே இருக்கும். ஆனால் இங்கோ வைரங்கள் அல்லது ரத்தினங்கள் போன்ற எதுவுமே இல்லை. அவை எங்கிருந்து சத்தியுகத்திற்கு வந்தன? இப்பொழுதுள்ள சுரங்கங்கள் வெறுமையாகிவிட்டன. பின்னர் மீண்டும் அவை நிரம்பும். அவர்கள் சுரங்கங்களை தோண்டி அவற்றை வெளியில் கொண்டு வருவார்கள். அவற்றை பற்றி சிந்தியுங்கள். அனைத்தும் அங்கு புதிதாக இருக்கும். ஒளி போன்றவை இயல்பாக இருக்கும். விஞ்ஞானிகள் தொடர்ந்து இங்கு கண்டுபிடிக்கும் அனைத்தும் அங்கு பலனளிக்கும். அவை அனைத்தும் பின்னர் அங்கு பயன்படும். ஹெலிகாப்டர்கள் உங்களுக்காக காத்திருக்கும். ஆலியை முடுக்கியதுமே அவை பறக்கத் தொடங்கும். எவ்வித சிரமமும் இருக்க முடியாது. அங்கு எதிலும் கோளாறு ஏற்பட முடியாது. இயந்திரங்கள் போன்றவை என்றுமே பழுதடைவதில்லை. அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு வினாடியில் பாடசாலைக்கோ அல்லது சுற்றுலாவோ செல்ல முடியும். பிரஜைகளுக்கானது சிறிது தரம் குறைவாக இருக்கும். அங்கு உங்களுக்கு சகல வகையான சந்தோஷமும் உள்ளது. அங்கு அகால மரணம் எதுவும் இருக்க முடியாது. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மாயை அதிக ஆற்றல் உடையவள். இதுவே மாயையின் இறுதி பகட்டாகும். எத்தனை போர் யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் என பாருங்கள். யுத்தம் என்றுமே முடிவடையாது. இந்த பெரிய உலகம் முழுவதற்கும் ஒரு ஸ்வர்க்கத்திற்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. கங்கையே தூய்மையாக்குபவர் என நீங்கள் அங்கு கூற மாட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் உள்ள எதுவும் அங்கு இருக்க முடியாது. அங்கு நகரங்கள் முழுவதிலும் உள்ள குப்பைகள் அனைத்தும் கங்கைக்குள் எவ்வாறு செல்கின்றன என பாருங்கள். மும்பையில் உள்ள குப்பைகள் அனைத்தும் கடலினுள் சென்றடைகின்றன. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பெரிய ஆலயங்களை கட்டினீர்கள். அங்கு வைரங்களினதும் ரத்தினங்களினதும் சந்தோஷம் உள்ளது. முக்கால்வாசி காலம் சந்தோஷமும் கால்வாசி காலம் துன்பமும் உள்ளது. அது அரைவாசியாக இருந்திருந்தால் அங்கு சந்தோஷம் இருக்க முடியாது. பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் சந்தோஷமாகவே இருந்தீர்கள். பின்னரே அவர்கள் ஆலயங்கள் அனைத்தையும் கொள்ளையடிக்க வந்தார்கள். குழந்தைகளாகி நீங்கள் சத்தியுகத்தில் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் பெரும் சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னால் உள்ளன. தாய் தந்தையருக்கு இது உறுதியானது. சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு எதுவும் இல்லை என நினைவு கூறப்படுகிறது. யோக சக்தியினால் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கிறது. இப்பொழுது ஆத்மா எவ்வாறு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து அத்தகையதோர் பெரிய பாகத்தை நடிக்கின்றார் என்று தன்னை பற்றிய காட்சியை காண்கின்றார். நடிகர்களாகிய ஆத்மாக்கள் அனைவரும் கீழிறங்கி வரும் பொழுது தந்தை அனைவரையும் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். சிவனின் ஊர்வலம் நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இவை அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதற்கு ஏற்பவே சந்தோஷமாக இருப்பீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் இதனை உணர்வீர்கள். ஏனெனில் தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். இவரும் தொடர்ந்தும் உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிரம்மாவிற்கு எதனையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீங்களே கேள்விகளை கேட்கின்றீர்கள். இவர் கேட்பது மாத்திரமே. தந்தை பதிலளிக்கின்றார். இவரும் கேட்கின்றார். இவரின் செயற்பாடுகள் மிகவும் அற்புதமானவை. இவரும் நினைவில் நிலைத்திருக்கின்றார். பின்னர் அவர் அதை பற்றி குழந்தைகளிடம் பேசுகின்றார். பாபா எனக்கு ஊட்டுகின்றார். நான் எனது ரதத்தை அவருக்கு கொடுக்கின்றேன். அவர் என் மீது சவாரி செய்கின்றார். எனவே ஏன் அவர் எனக்கு உணவு ஊட்டக்கூடாது?
இவர் ஒரு மனித குதிரையாகும். நான் சிவபாபாவின் ரதம். இதனை நினைவு செய்வதனால் உங்களால் சிவபாபாவை நினைவு செய்ய முடியும். நினைவு செய்வதால் நன்மை உண்டு. சமையல் அறையில் நீங்கள் உணவு தயாரிக்கும் பொழுது அதனை சிவபாபாவின் குழந்தைகளுக்கே தயாரிக்கின்றீர்கள் என்றும் நீங்களும் சிவபாபாவின் குழந்தையே என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக நினைவு செய்வதில் நன்மை உள்ளது. கர்மாதீத் ஸ்திதியை அடைவதனாலும் நினைவில் நிலைத்து இருப்பதனாலும் சேவை செய்வதனாலும் அதி உயர்ந்த அந்தஸ்து பெறப்படுகிறது. அந்த பாபாவும் அதிக சேவை செய்கின்றார். அந்த ஒரே ஒருவரின் சேவை எல்லையற்றது. ஆனால் நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட சேவையை செய்கின்றீர்கள். சேவையின் மூலமே இவர் தனது அந்தஸ்தை பெற்றார். சிவபாபா கூறுகின்றார், இதை செய்யுங்கள். அவர் இவருக்கும் அறிவுரை கூறுகின்றார். குழந்தைகளில் சிலர் புயல்களை அனுபவம் செய்கிறார்கள். நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் உங்கள் பௌதீக புலன்களை கட்டுப்படுத்துவது மிக சிரமமாக இருக்கும். நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் படகு அக்கறைக்கு செல்கிறது. ஒன்றை கூறும் பொழுது அதனை கூறுவது சிவ் பாபாவா அல்லது பிரம்மா பாபாவா என்பதை புரிந்து கொள்வது கடினமாகும். இதற்கு மிகவும் தெளிவான புத்தி தேவையாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த நேரத்தில் முற்றிலும் மரணித்து வாழுங்கள். நன்றாக கற்பதுடன் உங்கள் அட்டவணையையும் பதிவேட்டையும் பேணுங்கள். நினைவில் நிலைத்திருந்து உங்கள் ஸ்திதியை கர்மாதீத் ஆக்குங்கள். 2. விநாசத்தின் இறுதி காட்சிகளை காண்பதற்கு நீங்கள் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். நான் ஓர் ஆத்மா என்பதை பயிற்சி செய்யும் போது ஷரீர உணர்வு தொடர்ந்தும் துண்டிக்கப்படுகிறது. ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் ஷரீரத்தின் எவ்விதமான உணர்வையும் துறப்பதன் மூலம் பணிவான இதயத்தை உடையவராகி கோபத்திலிருந்து விடுபடுவீர்களாக. தமது ஷரீரங்களின் உணர்வினை துறக்கும் குழந்தைகளால் ஒருபொழுதும் கோபப்பட முடியாது. ஏனென்றால் கோபப்படுவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. 1. ஒருவர் பொய்களை கூறும்போது. 2. யாராவது இகழும் பொழுது. இந்த 2 விஷயங்களும் கோபத்தை தோற்றுவிக்கும். இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களை இகழ்பவர்களிலும் கருணை காட்டுவதற்கும் உங்களை அவமதிப்பவர்களையும் அரவணைக்கவும் உங்களை இகழ்பவர்களையும் உங்களின் நண்பர்களாக கருதவும் பணிவான இதயத்தை கொண்டவராக இருக்கும் உங்களின் ஆசீர்வாதத்தை பயன்படுத்துங்கள். அப்பொழுது அது ஓர் அற்புதம் என்று கூறப்படும். இத்தகைய மாற்றத்தை நீங்கள் காட்டும் பொழுது நீங்கள் உலகிற்கே வெளிப்படுத்தப்படுவீர்கள். ஸ்லோகம். களிப்பினை அனுபவம் செய்வதற்கு மாயையில் தங்கியிருப்பதை துறந்து சுதந்திரமாக இருங்கள். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்குங்கள். இப்பொழுது எரிமலையாகி அனைத்தையும் எரித்துவிடுங்கள். உங்களின் அசுர சமஸ்காரங்கள் மற்றும் அசுர சுபாவம். தேவிகளின் ஞாபகார்த்தத்தில் அசுரர்கள் எரிமலை ரூபத்தினால் எரிக்கப்பட்டதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த அசுரர்கள் யாராவது நபர்கள் அல்ல, ஆனால் அசுர சக்திகளே அழிக்கப்பட்டன. தற்சமயம் உங்களின் ஜுவாலா ரூபத்தின் ஸ்திதியின் ஞாபகார்த்தமே அதுவாகும். இப்பொழுது கலியுக உலகின் அனைத்தும் எரியும் வகையில் அத்தகைய யோக அக்னியை ஏற்றி வையுங்கள். ஓம் சாந்தி.